ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்டோடெக் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் சிம்னி இன்ஸ்டால் பண்ணுறது தாங்க வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து கிச்சன் சிம்னி இன்ஸ்டாலேஷன் வீடியோ போட போகிறோம். ஸோ இது வந்து மேப்ளின்ங்கிற பிராண்டு. ஸோ இதில் வந்து உள்ள அக்சரிஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இப்போ தான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் இருக்குது, இன்ஸ்டாலேஷனுக்கான ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. இது பெருசாக கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஆயில் கலெக்டர் பேனு. இப்போ நான் எடுத்து வச்சது டெம்ப்ளேட்டுங்க. நான் அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷனுக்கு தேவையான ஃபிஷர் ஸ்க்ரூ அண்ட் ஸ்க்ரூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா ஆயில் கலெக்டர். இது ஆக்சுவலி சிம்னி கீழே வந்து இது ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்க்குறது தான் டெம்ப்ளேட்டுங்க. இதுதான் டோட்டல் சிம்னியுமே செவுத்தில் வாலில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தாங்கிட்டு இருக்கோம். அண்ட் உள்ளே என்ன அக்சரிஸ் கொடுத்துருக்காங்க, சிம்னியை பாக்ஸை விட்டு வெளில எடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கிச்சன் சிம்னிங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஒன்லி பார்த்திங்கன்னா இது ஒரு புகைப்போக்கி தான். நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி இது ரிவர்ஸ் டைரக்ஷனில் சக் பண்ணும். ஸோ சக் பண்ணி ஆயில் பிசுக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி ஆயில் கலெக்டர் வழியாக வெளில போயிடும். ப்ளஸ் எக்ஸாஸ்ட் ஏர் வந்து வெளில தள்ளுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ சிம்னியை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க. அடுத்து வந்து உள்ளே என்னென்ன அக்சரிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இது வந்து டக்ட் பைப்பிங் பார்த்திங்கன்னா 2 இது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ளெக்சிபிள் பைப்பு. ஸோ அலுமினியம் ஃபாயில்டு பேப்பரில் வரும் இல்லையா, இது வந்து எண்டு கப்பு வெளி சைடு வந்து கனெக்ட் பண்ணுறது. அண்ட் அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபாயில்டு பேப்பர்லேயே டேப் கொடுத்துருக்காங்க. டபுள் சைட் டேப்பும் இன்ஸ்டாலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ இன்ஸ்டால் பண்ண வேண்டிய லொக்கேஷன் இது தாங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் பண்ண வேண்டிய இடத்துல பார்த்திங்கன்னா விண்டோ இருக்குது. மேலே வந்து தனியாக இதுக்குன்னு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸில் ஹோல் போடணும். பட் எந்த ப்ரொவிஷனும் கொடுக்கல. அதனால் வந்து நம்ம எக்ஸாஸ்ட்டுக்குன்னு தனியாக ஒரு வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த வெண்ட்டே நம்ம வந்து இதுக்கு இந்த பைப்போட எக்ஸாஸ்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிம்னியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற இடம் வந்து செவரு ப்ளைனாக இருக்கணும். பட் இங்கே பார்த்திங்கன்னா விண்டோ இடையில மாட்டுதுங்க. அதனால் வந்து சிம்னியை வந்து அன்னிவனாக ஃபிட் ஆகும். ஆக்சுவலி செவராக ஒட்டிகிட்டு இருக்கணும். ஏன்னா 2 மேலே வந்து டெம்ப்ளேட்டில் தூக்கி மாட்ட போகிறோம், அவ்வளோதான். பாட்டம் சைடு வந்து செவரு இருந்துச்சுன்னா தான் கரெக்டாக வந்து சீட் ஆகும். பட் இங்கே வந்து விண்டோ இருக்கிறதுனால நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக ஆல்ட்ரு பண்ணோம். பின்னாடி வந்து ஒரு ப்ளைவுட் வச்சு கீழே அடிக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து கஸ்டமர் ப்ளேஸ்லேயே ப்ளைவுட் இருந்தது, அதை வச்சு எடுக்கலான்னு சொல்லிட்டு அளவு எடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ தான் வச்சு பார்த்துட்ருக்கேன். அண்ட் இந்த ப்ளைவுட்டோட லென்த்தும் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து ப்ளைவுட்டை கட் பண்ணோம். சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஹோல் பண்ணி ப்ளைவுட்டையும் வாலில் ஃபஸ்ட்டு அடிக்கணும். அதுக்கப்புறம் ப்ளைவுட்டில் அந்த டெம்ப்ளேட்டை வச்சு வாலோட சேர்த்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம மெஷர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எவ்வளோ தூரம் ப்ளைவுட் வேணும், ஏன்னா ரொம்ப ப்ளைவுட் எக்ஸ்ட்ரா வச்சோம்னா பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும். கிச்சனை வந்து மாடுலர் கிச்சனாக மாற்றுறதுக்காக தான் கஸ்டமர் வந்து சிம்னி வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். அதனால் வந்து ப்ளைவுட்டை மெஷர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ளைவுட்டை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ எக்ஸஸாக இருக்க ப்ளைவுட்டை வந்து கட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து நம்ம மார்க் பண்ணி ஹோல்ட் பண்ண போகிறோம். அண்ட் ப்ளைவுட்டில் பார்த்திங்கன்னா கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. ஸோ மார்க் பண்ண இடத்துல வந்து ஃபஸ்ட்டே ஹோல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 8mm பிட்டு வச்சு ஹோல் போட்டுட்ருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம டெம்ப்ளேட்டும் பார்த்திங்கன்னா ப்ளைவுட்டோட சேர்த்து வால்லையும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் வைக்க போகிறோம். அண்ட் அது இல்லாமல் எக்ஸாஸ்ட் டக்ட் பைப்பிங்க்கு வந்து 6 இன்ச்சு கேப் வேணும். அதனால் வந்து நம்ம எக்ஸாஸ்ட் இதுக்காக வச்ச ப்ரொவிஷனில் வந்து இடையில இருக்க க்ரில்லை வந்து கட் பண்ணுறோம். ஸோ இது வந்து வேலை சிம்பிளாகிடும். இல்லைனா இதுக்காக பார்த்திங்கன்னா கோர் கட்டிங் ஏதாவது கொண்டு வந்து 6 இன்ச்சுக்கு வந்து ஹோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு இது ஈஸியாக இருக்கிறனால உள்ளே இருக்க க்ரில்லை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல இப்போ இந்த டக்ட் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஸோ ஃப்ரீ ஸ்பேஸாகவே இருக்குது. கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக முடிஞ்சிச்சு வேலை. நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷனாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ப்ளைவுட் வந்து ஆல்ரெடி நான் மார்க் பண்ணியிருந்தேன். அதனால் வந்து மார்க் பண்ணதை வச்சு ஸ்ப்ளிட் லெவல் கேஜ் வச்சு கரெக்டாக வந்து நம்ம ஹோல் போட போகிறோம். செவுத்தில் வந்து ஹோல் போட போகிறோம். செவுத்தில் பார்த்திங்கன்னா ப்ளைவுட்டுக்கு செப்பரேட்டாக மேலே வந்து கோச்சு ஸ்க்ரூ அடிக்கிற மாதிரி 2 ஹோலும், அண்ட் இந்த டெம்ப்ளேட் அடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக டோட்டலாக 6 ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்குது. இதில் வந்து 4 ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா ப்ளைவுட்டில் அடிக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் அதெல்லாம் மார்க் பண்ணி ஆல்ரெடி ஹோல் போட்டிருந்தோம் ப்ளைவுட்டில். ஸோ அதை மார்க் பண்ணி இப்போ வாலில் வந்து ஹோல் போட ஆரம்பிச்சாச்சுங்க. ஸோ மேலே 2 ஹோல் போகிறதுல பார்த்திங்கன்னா கோச்சு ஸ்க்ரூ அடிக்க போகிறோம். அண்ட் கீழே போடுற ஹோலில் பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட் அடிக்க போகிறோங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளைவுட்டு கீழே வந்து உட்டன் ப்ளக் அடித்து அதுக்கப்புறம் அடிக்க போகிறோம். ஸோ ப்ளைவுட்லேயும் தாங்கி நிற்கும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வால்லையும் உள்ள ஸ்க்ரூ இறங்கியிருக்கும். ஸோ அது மாதிரி தான் மார்க் பண்ணியிருக்கோம். அண்ட் கோச்சு ஸ்க்ரூ வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் இப்போ தான் மேலே. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா, இது வந்து கரெக்டாக ஈவனாக அடிக்கணும். பிகாஸ் நம்ம அந்த சிம்னியை தூக்கி மாட்டுறப்போ பார்த்திங்கன்னா கீழே ப்ளைவுட் பிசுறு கூட தெரியக்கூடாது. கரெக்டாக ஈவனாக இருக்கணும். அதனால் ஈவன் ப்ளைவுட்டும் சரி டெம்ப்ளேட்டும் சரி ஒவ்வொரு வாட்டியும் வைக்கிறப்போ வந்து ஸ்ப்ளிட் லெவல் கேஜ் வச்சு தான் நான் செக் பண்ணி தான் வந்து ஸ்க்ரூ அடிச்சிருக்கேங்க. இப்போ அடிக்கிற ஸ்க்ரூ வந்து ப்ளைவுட்டுக்கு மட்டும் இல்லை, ப்ளைவுட்டு கீழே இல்லை வால்லையும் வந்து இறங்கும் டெம்ப்ளேட்டில் உள்ளது. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம மார்க் பண்ணி வந்து கரெக்டாக இறக்கியிருக்கோம். ப்ளைவுட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஸோ டெம்ப்ளேட் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்ப்ளிட் லெவலில் செட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி சிம்னியை நம்ம தூக்கி மாட்டினாலும் பார்த்திங்கன்னா சிம்னிக்கு பின்னாடி ப்ளைவுட் கரெக்டாக செட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சிம்னியை தூக்கி மாட்ட வேண்டியதாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த டெம்ப்ளேட்டில் கரெக்டாக மாட்டுறப்போ பார்த்திங்கன்னா கீழே ப்ளைவுட் எதுவுமே தெரியக்கூடாது. மேலே கொஞ்சம் தெரியும், பட் கீழே வந்து எதுவுமே தெரியாது. டேரெக்டாக வந்து ஹேங் பண்ணி இருக்க மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் அக்யூரேட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி சிம்னியும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்ப்ளிட் லெவலில் கரெக்டாக ஈவனாக இருக்குங்க.
ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஹோலும் அதுக்கு தகுந்தாப்பில் போட்டிருக்கோம் டக்டிங் பைப்புக்காக. ஸோ பாருங்கள் அப்படி சிம்னி வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும். இது வந்து நார்மலாக டெம்ப்ளேட் செவுத்தில் அடித்தோம்னா இந்த மாதிரி பண்ணலாம். பட் ப்ளைவுட்டில் பண்ணுறப்போ நம்ம அவ்வளோ அக்யூரேட்டாக பண்ண முடியாது, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த செம்னிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளோயர் வீல் இருக்குங்க, சின்ன மோட்டர் இருக்கும். ஸோ த்ரீ ஸ்பீடு மோட்டர் இருக்கும். அதுக்கு கெப்பாசிட்டர் அட்டாச்மெண்ட்ஸோடு கொடுத்துருப்பாங்க. இது வந்து சுற்றுறப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே கீழேருந்து ஏரை வந்து சக் பண்ணி எடுக்கும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஏர் சக் பண்ணது வந்து வெளியில் போகிறதுக்காக டக்ட் பைப்பிங் கொடுத்துருப்பாங்க. இது வந்து அலுமினியம் ஃபாயில்டு பேப்பரில் வருது இல்லையா, அந்த மெட்டீரியலோட சேர்ந்த பைப்பிங் ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் மாதிரி இருக்கும். நமக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா சுருக்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதை வந்து மேலே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக வந்து கேப்புக்குள்ளே போகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேலே வந்து மெட்டாலிக் அந்த இதோட டேப் வருதுங்க, ஃபாயில்டு பேப்பர் டேப்பே இருக்குது இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து இன்ஸ்டலேட் பண்ணுறோம். ஆக்சுவலி இந்த சிம்னி இன்ஸ்டாலேஷன் ஒர்க் எப்படி வந்ததுன்னு கேட்டால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ கஸ்டமர் வந்து எனக்கு ஆர்ஓ இன்ஸ்டாலேஷன் ஆன்லைனில் வந்து புக் ஆயிருந்ததுங்க. ஆன்லைனில் கஸ்டமர் வந்து ஆர்ஓ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலிமா வந்து இன்ஸ்டாலேஷனுக்காக போக சொல்லியிருந்தாரு, அதனால் போயிருந்தேன். ஸோ எனக்கு கஸ்டமர் பிளேஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய பிளேஸ்லேருந்து 20 கிலோமீட்டர்ஸு. நான் கஸ்டமர்கிட்ட முன்னாடியே பேசிட்டு தான் போனேன். எனக்கு அரௌண்ட் 3:30 போல், ஈவினிங் 3:30 போல் கஸ்டமர் பிளேஸ் வந்துட்டேன். ஸோ நான் வரேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன், கஸ்டமர் பிளேஸ் வந்துட்டேன். பட் கஸ்டமர் வந்து வேறு இடத்துலேருந்து ஷிஃப்ட் ஆகி இங்கே வராங்க. அவங்க வந்து டைமிங் கரெக்டாக அவங்களுக்கு தெரியல, சொல்லிட்டாங்க. ஸோ 3:30லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5:40 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 2.5 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கஸ்டமர் வந்து லேட்டாக தான் வந்தாங்க. எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட நான் கிளம்பி வரதுக்கே 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2.25 மணி நேரம், அரௌண்ட் 3 ஹவர்ஸ் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சுங்க கஸ்டமர் பிளேஸில் உட்கார மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஒரு சின்ன ஆர்வக்காக நம்ம வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. கிளம்பிடலாம் தான் பார்த்தேன். பட் வெயிட் பண்ண கஸ்டமர் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டேன். கஸ்டமருமே வந்தோடனே சாரி சார் லேட் ஆயிடுச்சுலாம் சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நான் சொல்லிவிட்டு நீட்டாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துறேங்க பொறுமையாக. ஆக்சுவலி இதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு என்னோடய விசிட்டிங் கார்டை வந்து நான் அவங்க கையில் கொடுக்குறப்ப தான் அவங்க சொன்னாங்க, சார் எங்ககிட்ட ஏசியும் இருக்குது, சிம்னியும் இருக்குது, யூபிஎஸ் இருக்குது, வாட்டர் ஹீட்டர் இருக்குது, எல்லாமே இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு நாள் ஃப்ரீ பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம பார்த்த ஒர்க்கை பார்த்து அவங்களுக்கு பொறுமையாக இருந்ததுனால அவங்களுக்கும் பிடிச்சிருச்சு. அதனால தான் கஸ்டமர் வந்து நம்மளே அப்ரோச் பண்ணாங்க. நான் அந்த ஆர்ஓக்காக வெயிட் பண்ணதுனால தான் இந்த வேலையெல்லாம் கிடச்சிது. நான் வெயிட் பண்ணாமல் வந்து டைம் கஸ்டமர் டிலே பண்ணதுனால நான் கிளம்பியிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் கிடச்சிருக்காது. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, கஸ்டமர் பிளேஸ் போயிட்டோம்னா ரொம்ப பொறுமையாக தான் இருக்கணும். நம்ம அனாவசியமாக வந்து கோவப்படக்கூடாது. ஒரு சில இடத்துல கஸ்டமர் இவங்க இல்லைனா இன்னொரு கஸ்டமர் நம்ம நினைப்போம், நம்ம மென்டாலிட்டி. கஸ்டமரும் அதே தான் நினைப்பாங்க, இவங்க இல்லாட்டி இன்னொரு மெக்கானிக் அப்படின்னு நினச்சிடுவாங்க. அதனால் கஸ்டமர் பிளேஸ் போயிட்டோம்னா தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாமல் ஹாப்பியாக வேலை பார்த்து கொடுங்க. வேலை பார்த்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கஸ்டமர் வந்து உங்களை விட்டு போக மாட்டாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து நம்மளை தான் கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டெமோ பார்க்க வேண்டியதான். இப்போ கஸ்டமர் தான் வந்து டெமோ பண்ணிட்டு இருக்காரு. Hello Maplin. Hi, I am here. Light on. Okay, light on. Start wind, strong wind. Okay, strong wind. Medium wind. Okay, medium wind. Low wind. Okay, low wind. இது ஆக்சுவலாக மோஷன் டிடெக்டரோட சேர்ந்ததுங்க. கை அசைவை வச்சு வந்து சென்ஸ் பண்ணி கரெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். Okay, low wind. Okay, medium wind. Okay, strong wind. Okay, light on. Okay, light off. Okay, delayed shutdown. Okay, chimney off. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.